அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா வசனம் போட்டிருக்கு 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப தேவனால பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிச்சிருமா? நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப தேவனால பிறக்கிறது என்னன்னா விசுவாசம். அப்ப விசுவாசம் எப்படிங்க வருதுன்னா தேவனிடத்துல இருந்து வருகிறது. அப்ப ரோமர் 10:27 பார்க்கிறோம், 10:17 விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து he is the author and the finisher of our faith என்ற விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. அப்ப அவரிடத்தில் தான் அந்த விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம்? உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அப்ப இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா என்ன? அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அப்போ உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற விசுவாசம், மலைகளை பெயர்த்தெடுக்கிற விசுவாசம், வியாதிகளில் இருக்கிறவர்களை சுகப்படுத்துகிற விசுவாசம், தரித்திரத்தில் இருக்கிறவர்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றுகிற விசுவாசம். உங்கள் விசுவாசம் ஜீவனை கொண்டு வருகிற விசுவாசம். அப்ப நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஆமென். அப்ப நம்ம விசுவாசத்துல வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஒரு இம்பாசிபிள், சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க பாக்குறீங்கன்னா விசுவாசத்தை பயன்படுத்துங்க. அந்த சூழ்நிலையை சாத்தியமாக்குவீர்கள். ஆமென். அப்ப இம்பாசிபிள் சிச்சுவேஷனை பாசிபிள் ஆக்குறது விசுவாசம். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்ன சூழ்நிலை மாறவே மாட்டேங்குது, ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுவார், எப்பா நல்லா செஞ்சுட்டேன், நீ தான்ப்பா செய்யணும். விசுவாசத்தை செயல்படுத்து. உலகத்தை மாற்றுகிற விசுவாசமே, உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமே உன்கிட்ட தான் இருக்கு. நீ அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி உன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறார். அதனாலதான் இயேசு பாருங்க, அற்புதம் செய்யறப்பெல்லாம் சொல்லுவாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் பெரியது இப்பெல்லாம் சொல்றாருல்ல. அப்ப நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவுதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஃபெய்த் தான் கீ பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உனக்குள்ளாக இருக்கிறது, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறாரு, தொடர்ந்து விசுவாசத்துல செயல்படுங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோமே. எனவே விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைங்க, விசுவாசத்தில் நீங்க செயல்படுங்க, விசுவாசத்துல அந்த மழையை பார்த்து பேசுங்க, விசுவாசத்துல உங்க பொருளாதார நிலைமைக்கு ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுங்க, விசுவாசத்துல பேசுங்க. உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உடையவர்களாகிய நீங்கள் அந்த விசுவாசத்தில் செயல்படும் பொழுது உலகத்தை ஜெயிப்பீர்கள், உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள், பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்வீர்கள். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.